ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜே இங்கிலீஷ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூணாவதாக ஒரு ஆளை சொல்லியிருந்தேன்ல, ரொம்பவே முக்கியமான ஆள், விஐபி அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க தான் வேறு யாரும் இல்லை, வேர்ப். வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் வேர்ட். அதை தான் வந்து நம்ம வேர்ப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ எதெல்லாம் வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ தமிழில் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, வினை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு செயலை செய்கிறோன்னா அந்த செயலை குறிக்கிறதுக்காக ஒரு சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அந்த செயலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ், இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் பேசணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு வேர்புங்கிறது இருக்குங்க. எந்தாவது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். வேர்புங்கிறது இல்லாமல் நம்மளால் ஒரு சென்டென்ஸ் பேச முடியாது, ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணவும் முடியாது. சரி, எப்படி வந்து இந்த வேர்ப்லாம் எந்தெந்த மாதிரியெல்லாம் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாமா? வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், பேசிகிட்ருக்கேன். ஸோ டாக், ரைட், லிசன், ரன், வாக், ஜாக், ஸ்லீப். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செயலை காலையில் எந்திரிச்சதுலேருந்து ப்ரஷ், பாத், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான். இது மட்டும்தான் ஆக்ஷன் வேர்ட்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொரு வகையான ஆக்ஷன் வேர்டும் இருக்குது. டைரெக்டாக செயலை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸை தான் வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டைரெக்டாக செயலை குறிக்காமல் சில வேர்ட்ஸ் இருக்கும், அதையும் நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். அது எந்த மாதிரியான வேர்ட்ஸ் அப்படின்னா ஸ்டேட்டிவ் வேர்ட்ஸ், இல்லைனா அதை லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது என்ன மாதிரி அப்படின்னா லுக்ஸ், சீம்ஸ், லைக், அந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தானா, அவன் வந்து ரொம்ப சோகமாக தெரிஞ்சான். ஷீ சீம்ஸ் சேட். இப்போ அப்படி சொல்கிறேன்னா அந்த இடத்துல சீம்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டேட்டிவ் வேர்பாக வந்திருக்கு. டைரெக்டாக அது எந்த ஆக்ஷனையும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ வாக் அப்படின்னா நான் நடந்து காட்ட முடியும், ரன்னுனா ஓடி காட்ட முடியும். ஆனால் சீம்ஸ் அப்படிங்கிறத என்னால் செஞ்சு காட்ட முடியுமா? ஸோ ஆக்ஷனால் என்னால் அதை விவரிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான வேர்ப்ஸை தான் என்ன சொல்கிறாங்க, பிகம், டெவலப், க்ரூ, இந்த மாதிரியான வேர்ட்ஸும் வந்து இந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் கீழே வரும். சரி, ஓகே, ரெண்டு வகையான வேர்ப்ஸ் பார்த்துறோம். ஒன்று டைரெக்டாக ஆக்ஷனை குறிக்கக்கூடியது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸை பார்த்துட்டோம். இது மட்டும்தான் வேர்ப்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தவிர்த்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி ஃபார்ம் வேர்ப் இருக்குது, ஹாவ் ஃபார்ம் வேர்ப் இருக்குது, டூ ஃபார்ம் வேர்ப் இருக்குது. இந்த பி ஃபார்ம் வேர்ப்புக்குள்ளே தான் என்னென்னலாம் வரும்னா இஸ், வாஸ், அப்புறம் ஆர், வேர், இதெல்லாம் வந்து பி ஃபார்ம் வேர்ப்புக்குள்ளே வரும். வில், பி, பீன், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பி ஃபார்ம் வேர்ப் கீழே வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ம் வேர்ப். டூனாலே செய் அப்படிங்கிற மாதிரி தானே. ஸோ அந்த டூங்கிறது நம்ம வந்து இதை செஞ்சியா அதை செஞ்சியான்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அந்த டூ ஃபார்ம் வேர்பை எப்படி மாறுது அப்படின்னா டூ, டஸ், டிட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக மாறுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாவ் ஃபார்ம் வேர்ப். ஹாவ் அப்படிங்கிறது வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, ஐ ஹாவ் அ புக் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஒரு புக் வச்சுருக்கேன், நான் வச்சுருக்கேன்னு அர்த்தம் ஹாவுங்கிறது. அதே இது வந்து என்கிட்ட இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும்னா ஐ ஹேட். ஸோ அந்த ஹேவ்ங்கிறது எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஹேவ், ஹேஸ், ஹேட், இந்த 3 வகையாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து வேர்ப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸ் சிம்பிளாக ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையானது 2 விஷயந்தான். அது என்னென்னா ஒரு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஒரு வேர்ப். அது மோஸ்ட்லி ஆக்ஷன் வேர்டாக இருந்தால் நீங்கள் ஈஸியாகவே அதை ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பேர்ட் ஃப்ளைஸ், சன் ரைசஸ், சன் செட்ஸ், ஐ ரோட், ஹீ கேம். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப் அப்படி மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ரொனவுன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சிம்பிள் சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்பை நம்ம இன்னும் 2 டைப்பாக பிரிக்க முடியும். ஸோ அது என்ன டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென்டென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும். அங்கே டூவர் ஆஃப் த ஆக்ஷன் ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொன்னேன், ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன் ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு போன வீடியோலேயே சொன்னேன், அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் பற்றிலாம் சொல்லும்போது. ஸோ இங்கே டூவர் ஆஃப் த ஆக்ஷன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அப்புறம் வந்து ஆக்ஷன் வேர்டு இருக்குது. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே இருந்துச்சுன்னா அந்த வேர்பை என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஏன்னா அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஒரு ஆக்ஷனை செஞ்சவங்க கிட்டேருந்து யார் அதை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. இப்படி நான் சொன்னால் அவங்களுக்கு புரியாது, இதை நான் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். நான் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ கிஃப்டட் ஹிம் அ வாட்ச். இதில் பார்த்தீங்கன்னா நான் தான் டூவர் ஆஃப் த ஆக்ஷன். நான் என்ன பண்ணேன், கிஃப்ட் பண்ணேன், ஐ கிஃப்டட்.
யாருக்கு கொடுத்தேன், எதை கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல 2 கொஷின் நீங்கள் கேட்கணும். யாருக்கு, எதை. இந்த 2 கேள்விக்குமே ஆன்சர் இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 2 கேள்விக்கும் இந்த சென்டென்ஸில் ஆன்சர் இருக்குது. சம்டைம்ஸ் ஐ கிஃப்டட் அ வாட்ச் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் யாருக்கு கொடுத்தேன்லாம் சொல்லலை. ஆனால் அங்கே எதை கொடுத்தேங்கிற கேள்விக்கு மட்டும் பதில் இருக்குது. அந்த எதைங்கிற கேள்விக்கு பதில் இருக்கிறதுனால இது ஒரு ட்ரான்சிட்டிவ் வேர்ப். சப்போஸ் இப்படி ஒரு சென்டென்ஸ் நான் சொல்கிறேன். சீதா சிங்ஸ் நைஸ்லி, சீதா சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு நான் வந்து அவள் செஞ்ச ஆக்ஷனை விவரித்து லாஸ்ட்டாக ஒரு வேர்டு போட்டுடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது டூவர் ஆஃப் த ஆக்ஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா சீதா. அவள் என்ன ஆக்ஷன் பண்ணான்னு கேட்டிங்கன்னா சிங், பாடுனா. அவள் எப்படி பாடினாங்கிறதுக்கு தான் ஆன்சர் இருக்கே நம்மள்கிட்ட. ஆனால் யாரை, எதைங்கிற கொஷினை உங்களால் கேட்கவே முடியாது. ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி கொஷின் உங்களால் ரைஸ் பண்ண முடியலை, எங்கெல்லாம் உங்களால் அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியலையோ அங்கே தேர் இஸ் நோ ஆன்சர், அங்கே பதில் இல்லாதப்ப அந்த வேர்பை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆக்ஷன் எதையுமே இது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலை. வேர்ப் இருக்குது, ஆனால் அது எதையுமே யாருக்குமே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலை. அதனால இதை வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ப்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதோட வகைகளும் கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேர்ப் தானே ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன். இப்போ ஒரு காலத்தை நான் குறிக்கணும்னா அதை எதை வச்சு நான் சொல்லுவேன், வேர்பை வச்சு தான். இப்போ நான் அவன் வந்தான்னு சொல்லணும்னா ஹி கேம்னு சொல்லணும். அவன் வரான்னு சொல்லணும்னா ஹி கம்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ அந்த கேமுக்கும் கம்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அது பாஸ்ட் டென்ஸ் கேம்ங்கிறது, கம்முங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ டென்ஸ் ஒவ்வொரு காலநிலையும் குறிக்கிறதுக்கு இந்த வேர்பை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த வேர்போட ஃபார்மேட்டை வச்சு தான் அது எந்த டென்ஸை குறிக்குது, அது எந்த காலத்தை குறிக்குதுங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி ஒரு காலத்துலேருந்து இன்னொரு காலத்துக்கு மாறும்போது இந்த வேர்ப் எப்படியெல்லாம் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஈடி சேர்க்குற மாதிரி இருக்குங்க கடைசியில். வாக், வாக்ட் அப்படின்னு. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் வந்து ஈடி சேர்க்குறீங்களோ, கால்ட் அப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வேர்ப்ஸ் எல்லாம் ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். லாஸ்ட்டு ஈடி போட்டால் போதும், அதோட பாஸ்ட் டென்ஸ் கிடச்சிரும், அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிடச்சிரும். அப்படி இருக்கக்கூடிய வேர்ப்ஸை ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு பேர் வச்சிடறோம். ஏன்னா அது ஈஸியாக இருக்குல்ல அதனால. ஆனால் சில வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்காது, இர்ரெகுலராக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக் அப்படின்னு ஒரு வேர்ப் எடுத்துக்கிறீங்கன்னா ஐ பிரேக் த பாக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே நான் வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னா ஐ ப்ரோக் த பாக்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ இங்கே பிரேக்குங்கிறது ப்ரோக்காக மாறுது, ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகுது, ஈடின்னு நம்ம சேர்க்கல. பைன்னு ஒரு வேர்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும்னா பாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான வேர்ப்ஸ் எல்லாம் மாறுது இல்லையா, அதோட ஃபார்ம்ஸ், இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னால் நிறையா இருக்குதுங்க, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இர்ரெகுலர் வேர்ப்ஸை நிறையவே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தப்பாக அதை யூஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா. அதனால் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னால் என்ன, அது எப்படியெல்லாம் அதோட ஸ்பெல்லிங்கை சேஞ்ச் பண்ணுது, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் டெரரிஸ்டான ஆளுங்க. இவங்களை பற்றி நம்ம நல்லா முழுசாக தெரிஞ்சு வச்சுக்கணும், டீட்டெயில்டாகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எவ்வளோ நிறையா இர்ரெகுலர் வேர்ப் கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வொக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரெக்டான ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து வேர்ப்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க அப்படின்னு அதை லிசன் பண்ணுறவங்க நம்பிடுவாங்க. ஸோ அதுதான் வேணும் இல்லையா. ஸோ நிறையா வேர்ப்ஸ் கற்றுக்கோங்க, அதுவும் இர்ரெகுலர் வேர்ப்ஸாக பார்த்து கற்றுக்கோங்க, அதை ஞாபகமும் வச்சுக்கோங்க. எப்படி ஹெல்பிங் வேர்ப் இருக்குன்னு சொன்னேனோ அதில் ஒரு டைப் இருக்குங்க. அவங்க தான் வந்து மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். மாடல் ஆக்சிலரிஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. மே, மைட், கேன், குட், ஷால், ஷுட், ஆட் டு, மஸ்ட், நீட், இந்த மாதிரியான வேர்ப்ஸ், டேர், இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு கொஷின் கேட்குறதுக்காக, ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம வச்சுருக்கோம். இப்போ உன்னால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கணுன்னா கேன் கேட்கலாம். கேன் யூ ரீட் திஸ் பேஜ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ எங்கெல்லாம் எபிலிட்டியை ஷோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து கேன் யூஸ் பண்ணணும். எங்கெல்லாம் நீங்கள் பெர்மிஷன் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து மேங்கிறத யூஸ் பண்ணுங்கள். குட் அப்படிங்கிறது மோர் பொலைட் வேயாக இருக்கும், மேங்கிறதும் பொலைட் வேயாக இருக்கும். மைட், மேபி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, இருக்கலாம், இட் மேபி, இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இட் மேபி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதே வந்து மைட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ மேயை விட பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மியானதான் மைட். இட் மைட் ரெயின் டுடே அப்படின்னு நான் சொல்கிறேன்னா மழை வரதுக்கு சாத்தியம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே இது வந்து இட் மே ரெயின் அப்படின்னு சொல்கிறேன்னா இது ஒரு 50% நான் சொல்கிற மாதிரி. ஸோ 50%க்கும் நீங்கள் கம்மியாக ஷியூரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா மைட் யூஸ் பண்ணுங்கள். 50% ஷியூரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் மே யூஸ் பண்ணலாம்.
ஷால் ஷுட் அதே மாதிரி தான். எங்கெல்லாம் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து ஷால் வி கோ ஃபார் அ வாக், ஷால் வி கோ அண்ட் ஹாவ் அ கப் ஆஃப் டீ ஆர் காஃபி, அந்த மாதிரி ஷால்வின்னு கேட்குறதெல்லாம் நீங்கள் ஆஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வுட்டும் அந்த மாதிரி தான். வுட் யூ லைக் டு ஹாவ் சம் காஃபி அந்த மாதிரி கேட்குறது. ஸோ எங்கெல்லாம் ஆஃபர் பண்ணுறீங்களோ உங்கள் ஷால், வுட் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர் டு மஸ்ட் பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன் பார்த்தீங்களா. இவங்க 2 பேர் யாருன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ். ஏன்னா இவங்களாம் இதை நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நம்ம கண்டிஷன் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ண வேண்டியவங்க தான் இந்த மஸ்ட் அண்ட் ஆர் டு. யூ மஸ்ட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ், யூ ஆர் டு ஒபே யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பர்சனலாக எனக்கு கோச் பண்ணணும், எனக்கு வந்து இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்டில் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா ரீப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை நான் பண்ணித்தரேன் வித் பெய்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் கேட்ச் யூ அகெயின்.